வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல். யாசிகா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா அஞ்சரைப்பெட்டி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையானன்னு சொல்லிடுறேன். இப்போ அஞ்சரைப்பெட்டி மீன் குழம்புனா என்னென்னா, நம்ம அஞ்சரைப்பெட்டியில் உள்ள எல்லா பொருளையும் போட்டு வதக்கி அதுக்கு ஆட்டி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு உங்கள்கிட்ட சொல்லுங்கள். சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 5-6 மட்டும் போடும், ரொம்ப கசந்து போயிடும். அப்புறம் கடுகு உளுந்து கொஞ்சமாக வச்சுக்கேன், ஏன்னா வாசமாக இருக்கும். இப்படி போட்டால் நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறமேட்டு சொல்லுவீங்க. அப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், சின்ன டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அது 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. ஏன்னா நம்ம பொடியும் போட போகிறோம், நம்ம வீட்டில் அரைச்ச பொடியும் போட போகிறோம், அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோழி குண்டு அளவில் நான் எல்லாமே இதில் உள்ள கொட்டை கிட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாரெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது பூண்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு பூண்டு. அப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும், ஒரு 2 தக்காளியும், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அரைச்சி ஊற்றுறதுக்கு பச்சை மிளகாவும் வதக்கி அரைச்சி ஊற்றுறதுக்கு வச்சுருக்கேன். இது தாளிப்புக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா பாதி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 3 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, சின்ன வெங்காயம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி தாங்க எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எவ்வளோ நைஸாக இருக்குப்பாங்க. திருவப்பொடி தான் இது. நம்ம நல்லா காய வச்சு நிறையா பொருள்லாம் சேர்த்து அரைக்கிறது. இந்த ஒரு பொடி போதும் எல்லாத்துக்குமே. போனால் சாம்பாரை தவிர எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, குருமா எல்லாத்துக்குமே. ஆனால் அரைச்சி ஊற்றுற தேங்காயில் அரைச்சி ஊற்றுறது மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற எதுவுமே மாறாது. இந்த ஒரு பொடி மட்டும் போதும், அவ்வளோதான். அப்புறம் நான் மீன் குழம்புல அவ்வளோவா மீன் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். வறுத்த மீன் தான் பிடிக்கும். அதனால வாசத்துக்காண்டி நெய் மீன் மண்டையும் நெய் மீன் துண்டு ஒரு நெத்திலி மீன் இருக்குல்ல, நெத்திலி மீனில் ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மட்டும் குழம்புக்கு மட்டும் இது மட்டும் போதும், ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இது நெத்திலி மீன் நான் வறுக்கிறதுக்கும் இதுக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 100 ரூபாய்க்கு நெத்திலி மீனும், 100 ரூபாய்க்கு நெய் மீன். நெய் மீன் ஒரே மீன் சின்ன மீனாக இருந்தனால 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதாவது கிலோ 400 ரூபா சொன்னாங்க. நான் 1/4 கிலோ மட்டும் ஒரு மீன் நிற்கிற மாதிரி சின்ன மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். மித்ததை பூரா வறுக்க போகிறோம். இது குழம்பு வைக்கிறதுக்காண்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த அஞ்சரைப்பெட்டி ஜாமான் எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் இதோட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். வதக்கும் போது காமிக்கிறேன். உங்கள்கிட்ட காமிச்சல இதில் உள்ள மீனும் சேர்த்து 200 ரூபா. நெத்திலியும் ஒரே ஒரு நெய் மீன் இவ்வளோ 200 ரூபா தாங்க. ஒரே மீனாக வாங்கி செஞ்சு அழுத்து போகிறத விட டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட் மட்டும் தான் தெரியும். மற்றபடி நான் 2 தான் வாங்கி 2 தான் விதமாக வைப்பேன். அதனால தான் இதை வறுக்கவும் நெய் மீன் துண்டம் பூரா வறுத்துட்டு மண்டையும் வாழும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். பாருங்கள், சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா ஜாமானையுமே போட்டு வதக்கிடலாம். ஒட்டுக்காவே போட்டு நான் வதக்க போகிறேன். அதாவது மஞ்சள், புளி, பூண்டு, மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து, 2 வெந்தயம், அப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே ஒரே நேரத்துலேயே போட்டு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குல்ல. இப்போ நான் எல்லாத்தையுமே தட்டிடுறேன். உங்களுக்கு டவுட்டாக என்னடா எல்லாத்தையுமே போட்டாங்க, கடுகெல்லாம் வெடிக்க விடாமல் போட்டாங்கன்றாங்க. அப்படிலாம் இல்லை, வெடிச்சிடும். அதுவும் சேர்ந்து தான் வெடிக்கும். நல்லெண்ணெயில் தான் வதக்குறேன், அப்போ தான் குழம்பு வாசமாக வரும். பாருங்கள், ஒட்டுக்காய் போட்டுட்டே நினைச்சிங்க வெடிக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், பயப்படாமல் நீங்கள் போடலாம். ஒட்டுக்காய் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே இங்கே பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் நல்லா வெடித்து வந்துருச்சு. இது கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாங்க, லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ தக்காளியோட தன்மை மாறிடுச்சு, நல்லா வதங்கின மாதிரி தெரியுதா? இருந்துதாங்க வதங்கிச்சா? இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை அமர்த்திடணும். அடுப்பை அமர்த்திட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டு பொடி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு உப்பையும் போட்டுருணும். உப்பையும் போட்டு நல்லா ஆற வைக்கணும். இந்த சூட்லேயே ஆறினாலே போதும். ரொம்ப ஹீட்டில் பொடியை போட்டு வதக்கினோம்னா அதோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இது அடுப்பு அமர்த்திட்டே அந்த பபுள்ஸ்லாம் இன்னும் அடங்கினதுக்கப்புறம் அந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், பபுள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இதில் உப்பு பொடியையும் போட்டு ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நம்மளோட குழம்புக்கு அஞ்சரைப்பெட்டி மீன் குழம்பு
மசாலா ரெடி. உப்பு எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். இதை அரைச்சி ஊற்றி தாளித்து குழம்பு கூட்டி விட்டால் மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப மணமாக, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இருக்கா? இதை ஆறட்டும். ஆறி அரைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வதக்கி வச்சோம்ல, அது நல்லா மசாலாலாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. மிக்ஸி ஜாரை திறக்கும் போதே நல்ல மணமாக இருக்குது. இதை நம்ம வேறு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த வதக்கி விட்ட கிண்ணத்துலேயே, அந்த சட்டியிலே நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு வெந்தயமும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பூண்டு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி வச்சுக்கோ வதக்கிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா செகக்க வறுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து அரைச்சோம்ல, அது ஊற்றிக்கலாம் அந்த கலவையை. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். என்னடா வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம குழம்பு பொடியெலாம் போட்டிருக்கோம். கொதிச்சதுக்கப்புறம் இதாக இருக்கட்டும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். காரமாக தான் இருக்குது லைட்டாக. ஆனால் கலர் கிடைக்கல. ஆனால் இந்த குழம்புக்கு இப்படி தாங்க வரும். ஏன்னா நம்ம வதக்கணும்ல, அதனால இந்த கலர் இப்படி தான் வரும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா தளத்தளன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம மீன் போட்டுக்கலாம். என்னடா கலர்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் மீன் குழம்புக்கெல்லாம் கம்மியாக தான் ஊற்றுவேன். ஏன்னா ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாது. ஆயில் அதிகமாக சேர்த்தா ஆயில் குறைஞ்சிரும். அதனால தான் கம்மியாக சேர்த்திக்கேன். நான் நிறைய மிஞ்சிலாம் எண்ணெய் மிதக்க தான் சேர்ப்பேன். ஆனால் டாக்டர் ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ இந்த நெத்திலி மீனை, நம்மளோட மீனை ஒன்றா போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குங்க அந்த மீன் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். எதையுமே நான் ட்ரை பண்ண மாட்டேன். அதனால தான் நான் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். என்னோடய ஃபோனும் வேறு ஐஃபோன்லாம் இல்லை, சாதா ஃபோனில் தான் எடுக்கிறேன். அதனால் கூட பவர் இந்த மாதிரிலாம் கம்மியாக தெரியலாம். பிரைட்னஸ்லாம் ஏதோங்க என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதையும் என்கிட்ட இருக்க ஃபோனையும் வச்சு நான் செய்கிறேன். இப்போ இது நம்ம மீன் போட்டாச்சு. ரொம்ப கிளறக்கூடாது. நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு தெரியுதா? எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கும். நேரம் ரொம்ப கரண்டி போட்டுக்கிட்டாதீங்க. இங்கே பார்த்தீங்களா, பெரிய உடையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெத்திலி சின்ன மீனில், அதனால் லைட்டாக வச்சு இப்படி கரண்டி மட்டும் விடணும். அவ்வளோதான். இதை அவ்வளோதாங்க. இதில் கொத்தமல்லியை நல்லா நமக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுட்டு அவ்வளோதான், இறக்கி விட வேண்டியதான். ஒரே ஒரு கிளறு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. யார் யாருக்கெல்லாம் அரிசி பிடிக்குன்னு சொல்லுங்கள். அரிசி உலைக்கு எடுக்கும் போது உலையிலேருந்து எடுக்காமல் நான் கவர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டிருக்கேன். அது ஒரு பழக்கமாகவே ஆறிடுச்சு. யார் யாருக்கு இது இந்த மாதிரிலாம் பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம உடம்புக்கும் அது ஒத்துக்குமான்னு பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும். நிறைய எண்ணெய் சேர்க்காதீங்க. கம்மியாக எண்ணெய் சேர்த்து நலமுடன் வாழுங்க. என்னோடய வீடியோஸில் நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.